கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிக சிறப்பாகவே இருக்குதுங்க. கடகம் ராசி அன்பர்கள், நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க? வருமானத்தை தேடி, அதிக உழைப்பை தேடி, உங்களுடைய வேலைப்பாடுகள் நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்க வைக்கும். அது எல்லாமே உபயோகமானது மட்டும்தான். என்னடா இது இவ்வளோ அலைச்சலாக இருக்கே, நிற்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மனதை ஒரு சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் ஆளாக்க வேண்டாம். நல்ல ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, நல்ல உணவு எடுத்துக்கோங்க, தேவைப்படும் நேரத்துக்கு ஓய்வும் எடுத்துக்கோங்க. ஆனால் அலைச்சலோடு இருந்தாலும் உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி வருமானம் ஈட்டுதலுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பாருங்கள். அதே போல் கடகராசி அன்பர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கும். அதுக்கு ஆரம்பமே இந்த ஆடி மாதமாக இருக்குங்க. முக்கியமாக பெண்கள் சார்ந்த விஷயத்தில், சுபகாரியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், நிலம் வீடு வாங்குதல் விஷயத்தில், இந்த மாதிரி கொஞ்சம் சிறு சிறு விரயங்கள், சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த மாதம் குறைவாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்து குழந்தைகளுடைய படிப்பு, கல்வி, அவங்களுடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் யாரெல்லாம் இந்த வியாபாரம் சம்மந்தமான ஒரு நோக்கோட புதுசாக ஒரு ஆர்டர் கிடைக்கணும், ஆனால் புதுசாக ஒரு விஷயத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணி அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு விட்டுட்டீங்களோ அதெல்லாம் ஒரு திடீர் அதிர்ஷ்டவசமாக உங்கள் கைக்கு வரும். அது எதை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, குடும்பம் சார்ந்ததோ, பணம் சார்ந்ததோ, இல்லை உங்கள் பிஸ்னஸ் சார்ந்ததோ, எதுவாக இருந்தாலும். நான் சொல்ல போனோம்னா ஒரு வரனாக கூட இருக்கலாம். திருமணத்துக்காக ஒரு வரன் பார்த்து அப்படியே விட்டுட்டோம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கூட அதுவுமே மீண்டும் அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அதே போல் குடும்ப நபர்களிடம் ஒற்றுமை அப்படிங்கிறது வேணும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது ரத்த உறவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் நான் முடிச்சு தரேன், நான் பண்ணித்தரேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு மட்டும் யார்ட்டி கொடுக்க வேணாம். நீங்கள் அதுக்குண்டான வேலைப்பாடுகளை பாருங்கள், அவங்களுக்கு அதை சரி பண்ணி, ஆனால் முடித்த பின்னாடி இதான் நான் அதை முடிச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு கூட சொல்லிடுங்க. ஆனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேணாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவங்களுக்காக எந்த விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் அதில் ஒரு தடை தாமதம் அதிகமாகவே சந்திக்கக்கூடும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடகம் ராசி அன்பர்கள், இந்த நீர்நிலை அருகில் உள்ள முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கோங்க. நீர்நிலை அருகில் உள்ள முருகர் கோயிலுக்கு சென்று நீங்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க. என்ன தோணுதோ, நீங்கள் பாலாகட்டும், பன்னீர் ஆகட்டும், இல்லை பஞ்சாமிர்தம் ஆகட்டும், அந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து 2 நெய் தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க.